அன்பான கும்பராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கும், இருந்த தடைகள் எல்லாம் விலகுவதற்கும், குடும்ப உறவுகள்ல ஒற்றுமையும் நிம்மதியும் பெறுவதற்கும், பண வரவு அதிகரிக்கிறதுக்கும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிச்சு ஜெயிப்பதற்கான வழிமுறையும் உங்க மனசுல இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சந்தேகத்திற்கும் பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கான தீர்வு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி அவிட்டம் 3 4 பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1 2 3ஆம் பாதம் இருக்கக்கூடியவங்க எதையுமே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய திறமையும் பகுத்தறிவும் அதிக ஞாபக சக்தியும் கொண்டவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவுறதுல எப்பவுமே ஆர்வம் காட்டுவாங்க. சமூக நலனில் அக்கறை கொண்டவங்களா இருப்பாங்க. சனி பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதால நேர்மையானவங்களா இருப்பாங்க. கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அநீதியை என்னைக்குமே பொறுத்துக்க மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலமாகவே ஒவ்வொரு விஷயத்தையுமே இவங்க கத்துக்குவாங்க. கஜ கேசரி யோகத்தின் மூலமாக வாழ்க்கையையே திருப்பி போடக்கூடிய எதிர்பாராத திடீர் மாற்றங்களும் நல்ல பலன்களும் கிடைக்க போகுது. இந்த கஜ கேசரி யோகம் அப்படிங்கிறது மங்களகரமான மற்றும் சக்தி வாய்ந்த ராஜயோகம். இது ஜாதகத்துல குரு மற்றும் சந்திரன் கேந்திரஸ்தானமான 1 4 7 10 வீடுகள்ல இணைஞ்சு அல்லது ஒருத்தர் 7ஆம் பார்வையாக பார்க்கறாங்க அப்படின்னா ஜாதகருக்கு சிறப்பான பலன்களை எல்லாமே கொடுக்கும். அதிலும் முக்கியமா பாத்தீங்கன்னா 6 8 12 வீடுகள்ல பாவ கிரகங்கள் இல்லாம இருந்தா உங்களுக்கு செல்வம், அறிவு, தலைமை பண்பு மற்றும் நீண்ட ஆயுள கொடுக்கும். இந்த கஜம் அப்படிங்கிறது யானை, அதாவது குருவை குறிக்கும். கேசரி அப்படிங்கிறது சிங்கத்தையும், அதாவது சந்திரனை குறிக்கக்கூடியது. வலிமையான மதம் கொண்ட யானையை அடக்கக்கூடிய சிங்கத்தை போல இந்த ராஜ யோகம் ஒருவருக்கு வலிமை, தைரியம் மற்றும் செல்வாக்கு மிகுந்த ராஜ வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. உங்க வாழ்க்கையில நீங்க என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும், நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்துட்டு தான் இருக்கு. இதையெல்லாம் மறந்து உண்டு தம் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு வழி இருந்துட்டே தான் இருக்கும். யாராவது என்னுடைய இந்த குழப்பங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலா 4 வார்த்தை பேச மாட்டாங்களா, என்ன உண்மையா நேசிக்க மாட்டாங்களா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் எப்பவுமே ஆதங்கப்படுறீங்க. இப்படி நல்ல குணங்களும் நல்ல பண்புகளும் இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்க நிறைய பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்க தவறான நபர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை சில பாடங்களை உங்களுக்கு கத்துக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்க வேண்டிய காலம். உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு, எந்த கெட்டது நடந்தாலும் அதுல ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வரணும். மற்றவங்களோட உதவி இல்லாம, மற்றவங்களுடைய துணை இல்லாம தனியா ஒரு விஷயத்த நீங்களாகவே ஜெயிச்சு காட்டும் போதுதான் உங்களுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களால எல்லா விஷயத்தையும் கடந்து வர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். இப்ப வரைக்கும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் மேல வச்சிருக்கிற பக்தியும் இது வரைக்கும் நீங்க செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல உறவுகளா இருந்திருப்பாங்க, நண்பர்களா இருந்திருப்பாங்க. அவங்களே சில இடங்கள்ல அவங்க சுயநலத்திற்கு உங்களை பயன்படுத்திட்டு சில துரோகங்களையும் செஞ்சிருப்பாங்க. இதுவரைக்கும் இவங்க இப்படி செய்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட இருந்த உங்களுக்கு இவங்க தான் இந்த காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னு உறுதியான பதில் கிடைச்சிருந்திருக்கும். இப்பவாவது இந்த மாதிரி மனிதர்களுடைய உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க சந்தோஷம்தான் படணும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுத்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாங்க நீங்க. மனசாட்சிக்கு விரோதமா இந்த மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமா ஒரு தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மனுஷங்களை விட்டு நீங்க விலகி இருக்கீங்க. உங்களுடைய மனசுக்குள்ள 1000 கஷ்டம் இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், வலிகள் இருந்தாலும் அதையெல்லாம் வெளிப்படுத்திக்காம சாதாரணமா நீங்க இருக்கிறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா எல்லாமே இருக்கு, வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு ஒரு மாதிரியா பேசுவாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா, ஆனா மனசுல நிம்மதி இல்லாம, வயிறார சாப்பிட முடியாம, நிம்மதியா தூங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல பெருசா செலவு வந்துருச்சு, பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிருச்சு, திடீர்னு பண பிரச்சனை அப்படின்னு நீங்க முடங்கி போயிட்டா உங்களுக்கு கூட நின்று முழுசா உதவி செய்யறதுக்கோ, ஆறுதலா 4 வார்த்தை பேசுறதுக்கோ, அவ்வளவு ஏங்க
திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாது. நீங்களா ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்களுடைய உறவுகள்லயே சில பேர் ஒரு தேவைனா மட்டும்தான் உங்ககிட்ட ஓடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க. அப்ப கூட அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா தான் நீங்க இருக்கீங்க. மற்றவங்களுக்காக பயன்படக்கூடிய நீங்க உங்களுக்காக உதவி செய்ய யாருமே முன்னாடி வர மாட்டாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தாங்க நீங்க. ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது, என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டையும் உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுமே உங்களுக்கு சிறப்பான மாதமா இருக்க போகுது. வேலைக்காக எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நல்ல ஊதியத்துடன் வேலை கிடைக்க போகுது. இது வரைக்கும் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு குறைவான சம்பளத்துல ஏதாவது ஒரு வேலையில இருந்திருப்பீங்க. இனி நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம், அல்லது புதிதாக உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் உங்க குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி மறைமுகமாக சில நபர்கள் இருந்து உங்களுக்கு தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு வந்த பெண்கள் உங்களை விட்டு விலக போறாங்க. இதற்கு பிறகு அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாவே இருக்காது. சில நபர்கள் உங்களை விட்டு விலகினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பதவியில சம்பள உயர்வு, இடமாற்றம் எல்லாமே ஏற்படும். உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில் சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி அதுல பெரிதாக முன்னேற்றம் இல்ல, தொழில் வியாபாரம் மந்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும். இனி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தெய்வ சிந்தனை அதிகமாகும் போது பெரியோர்களுடைய உதவிகள் எல்லாமே கிடைக்கும். உறவுகள் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவிகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நீங்க முன்னேறி வருவீங்க. கடந்த சில வருடங்களா பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது தடைபட்டு நின்று இருக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்க செய்யறது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ எதுவாக இருந்தாலும் இது வரைக்கும் உங்களுடைய வருமானம் பற்றாக்குறையா இருந்திருக்கும், செலவுகள் அதிகமா இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சேமிப்பு அதிகமாக உயரப்போகுது. உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் 2 மடங்கா கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இது வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் இருந்து நீங்க மீண்டு வருவீங்க. பிரிஞ்சிருந்த வாழ்க்கை துணை மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும், பெருமை உண்டாகக்கூடிய தருணங்களும் அமைய போகுது. பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க அதிகமான கவனம் செலுத்தணும். நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்த்துக்கணும். புதிதாக வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான அனைத்து பொருளாதார வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்திருந்த காதலர்கள் மீண்டும் ஒன்றாக சேர்வதற்கும் காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான காலகட்டமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனசுல இருக்கக்கூடிய பயம் நீங்கி தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி கவனச்சிதறல் இல்லாம கடமையை உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வுகள் கிடைக்கும். அலுவலகத்துல உங்களுடைய பெயர் அதிகமாக பேசப்படும். சிலருக்கு பாத்தீங்கன்னா புதிய பணி வாய்ப்புகள் எல்லாமே கைகூடி வரும். யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் தலையிட வேண்டாம். வெளிநாடு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் வரும். அரசு துறைகள்ல இருக்கிறவங்க மறைமுக எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். புறம் பேசுவரை புறக்கணிக்க வேண்டும். மாணவர்கள் பாத்தீங்கன்னா மறதியை விரட்ட தினம் தினம் படிக்கணும். பெண்களுக்கு குடும்பத்துல மதிப்பு அதிகரிக்கும். உங்களிடத்துல பொருளாதாரம் சேரும் பொழுது சிற்றின்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய சுய ஒழுக்கத்துல அதிகமான கவனம் தேவை. இதுவரைக்கும் இருந்த நெகட்டிவான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செய்யுங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.